சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் காலை 9:30 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னையில் கனமழை தொடங்கியிருக்கின்றது. சரியாக 9:30 மணி வரை சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பனிப்பொழிவு இருந்து வந்தது. மழை பொழியவில்லை. ஆனால் தற்பொழுது கடந்த ஒரு அரை மணி நேரமாக மழை தொடங்கியிருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு 20 நிமிடங்களாக சென்னையில் கனமழை பெய்து வருகின்றது. கடந்த மாதம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கடுமையாக ஒரு மழை பொழிவு இருந்தது. அதன் பிறகு கடந்த 4 வாரங்களில் சென்னையில் பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. அவ்வப்பொழுது மட்டுமே மழை பெய்தது. இந்த நிலையில்தான் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிய பொழுது சென்னையில் ஒரு பெருமழை பொழிவு இருந்ததை போன்று தற்பொழுது மீண்டும் ஒரு பெரும் மழை பொழிவை சென்னை மாநகரம் எதிர்கொண்டிருக்கின்றது. சென்னையினுடைய முக்கிய பகுதிகளாக இருக்கும் மயிலாப்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டது மட்டுமல்லாமல் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய சூழலில் தான் இருக்கின்றன. பல இடங்களில் பயணியர் நிறுத்தங்களில் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பொழிந்து வந்த நிலையில் தற்பொழுது கனமழையாக பெய்து வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்பொழுது வானமும் இருண்டு காணப்படுகின்றது. மழையை பொறுத்தவரை சென்னை மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், எம்ஆர்சி நகர், மயிலாப்பூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே கனமழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. சாலைகளின் ஓரப்பகுதிகளில் தற்பொழுது அரை மணி நேரமாக பெய்த மழைக்கே மழை வெள்ள நீர் தேங்க தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம் மழைநீர் வடிகால் நேற்று இரவு சென்னையில் சற்று மழை பொழிவு இருந்த பொழுதே பல இடங்களிலும் மாநகராட்சி பணியாளர்கள் மழைநீர் வடிகாலை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அதிலும் அதிகப்படியான மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் வடிகாலை திறந்து வைத்து மழைநீரை வெளியேற்றுவதற்கான அறிவுறுத்தலும் மாநகராட்சி பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் மழைநீர் சாலை ஓரங்களில் தேங்கி கிடந்தாலும் அவற்றை வெளியேற்றுவதற்கான பணிகளிலே மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் சென்னையை பொறுத்தவரை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கனமழை பொழிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் 29, 28ஆம் தேதிகளில் சென்னைக்கான அதிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தது. என்றாலும் 26ஆம் தேதியான இன்றைய நாளிலே சென்னையில் கனமழை தொடங்கி இருக்கின்றது. சென்னை மாநகர் முழுவதும் தற்பொழுது பலத்த மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு அரை மணி நேரமாக மழைப்பொழிவு இருந்தாலும் கனமழையாக தற்பொழுது இந்த மழையின் தாக்கம் தீவிரமடைந்திருக்கின்றது.